Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 12. தெப்பக்குளம் சிரித்தது. மகா அமர்க்களத்துடன் தாறுமாறாக பிரிந்து சிதறிய குடும்பம் ஓசைப்படாமல் கப்சிப்பென்று ஒன்று சேர்ந்து விட்ட வேடிக்கையை கண்டு அதன் தெள்ளிய நீர் தத்துவம் பேசிற்று. இதெல்லாம் சகஜம், இந்த 4 கரையில் எத்தனையோ இந்த மாதிரி பார்த்து விட்டேன் ஆயுள்ளது என்று. அக்கம்பக்கத்து வீடுகளில் 2 புருவங்கள் உயர்ந்தன. சிற்சில விழிகள் கூர்ந்து கவனித்தன. பல செவிகள் புதிய புயல் இறைச்சலை கேட்க நிமிர்ந்தன. சக்கரவர்த்தியின் வீடு எல்லோர் ஆசையையும் கெடுத்துக்கொண்டு அமைதியில் ஆழ்ந்தது. அல்ஜிப்ரா புத்தகம் அகப்படாமல் அலமாரி மொத்தத்தையும் காலடியிலே கொட்டி குவித்து கொண்டிருந்த மேகலை சலிப்புடன் பெருமூச்செறிந்தாள். கல்லூரிக்கு போய் மாத கணக்காகி விட்டார் போல் இருந்தது. இன்றைக்காவது போனால் தேவலை. என் மேலே தான் தப்பு. இல்லவே இல்லை, என் மேலே தான் தப்பு. நான் உன்னை அனுப்பியிருக்கக்கூடாது, நான் உங்களை அவமதித்து போயிருக்கக்கூடாது. இப்படி பைத்தியக்காரத்தனமான பிதற்றலுக்கு பிறகு டாக்டரின் டிஸ்பென்சரியிலிருந்து அன்றிரவே புறப்பட்டு விட்டார்கள் அம்மாவும் அப்பாவும். பயணத்தில் எடுத்துச் செல்லப்படும் மூட்டையைப் போல யாராவது ஒருவருடன் தானும் ஒட்டிக்கொண்டு ஓட வேண்டியிருக்கும் அவநிலையில் மேகலையின் உள்ளத்துக்கு வேதனை தந்தது. ஆனால் வேறு வழியிலேயே இதோ அம்மா இரும்பு பெட்டகத்தை கிரீச் என்ற ஒலியுடன் திறந்து மூடும் சப்தம் கேட்கிறது. இதோ வெண்டைக்காய் வேண்டாம், அப்பாவுக்கு பிடிக்காது என்று ஆனந்தி புது சமையல்காரருக்கு சொல்லித்தரும் பேச்சு கேட்கிறது. எல்லோருக்கும் பழைய வாழ்க்கை திரும்பி விட்டது. எனக்கு திரும்பாது. மாலி என்ற ஒருவனோடு அது போய்விட்டது. அவன் திரும்ப கொண்டு வந்தால் உண்டு. அல்ஜிப்ரா புத்தகத்தை தேடும் முயற்சியை நிறுத்தி கொண்டாள் மேகலை. முன்னெற்றியில் குறுகுறுக்கும் ஒற்றை கூந்தலை ஒதுக்கி தள்ளிக்கொண்டு ஜன்னலின் வழியே வெளிப்புறம் நோக்கினாள். புதிய தோட்டக்காரன் ஒரு பழைய தீக்குச்சியால் பல்லை குத்தி கொண்டிருந்தான். காலை வெயில் கதகதப்புடன் தெருவில் மினுமினுத்தது. அம்மா உள்ளே இருந்து வந்து வாசலுக்கும் தெருவுக்கும் இடையே இருந்த சிறு தோட்டத்தை பார்த்தபடி நின்றாள். அவள் முகத்தில் திருப்தி நிறைந்திருந்தது. தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில் போன மாதம் வைத்த கனகாம்பரம் லேசாக வாடிக்கொண்டிருப்பதை கவனித்த போது மட்டும் அவள் வதனத்தில் லேசான மாறுதல் ஏற்பட்டது. தனக்கு மிக அருகில் எஜமானி அம்மாள் வந்து நிற்கும்போது கூட தோட்டக்காரன் எழுந்திருக்காமல் அலட்சியமாகவே உட்கார்ந்திருப்பதை மேகலை கவனித்தாள். ஏன்பா கனகாம்பரம் வாடுறதே பார்க்கலையா? கொஞ்சம் தண்ணீர் விட்டுருதானே என்றாள் அம்மா. இப்போதும் அவன் எழுந்திருக்கவில்லை. பதிலை வேறெங்கோ திரும்பின பார்வையுடன் சொன்னான். எல்லாவதி தான் இருக்கும் என்று. குரலில் இருந்த அலட்சியம் அம்மாவை அதிரடித்து விட்ட விதை மேகலை பார்த்தால் இந்த அனுபவம் அம்மாவுக்கு ஏற்பட்டது கிடையாது. குறைந்தபட்சம் இந்த வீட்டுக்குள் மரமாக சில நிமிடங்கள் நின்றபின் அம்மா உள்ளே போய்விட்டாள். பெரியமா பெரியமா என்று குரல் வாசல் புதரத்திலிருந்து கேட்டது. கந்தல் உடையில் காணப்பட்ட அந்த உருவம் தங்கள் வீட்டில் வேலைக்கு இருந்த சமையற்காரருடையது என்பதை கண்டு கொள்ள மேகலைக்கு பல வினாடிகள் பிடித்தன. அடப்பாவுமே, கிழவர் எவ்வளவு மோசமாக உருமாறிவிட்டார். அம்மா மறுபடியும் வாசலுக்கு வந்தவள் கூப்பிட்டவரை அடையாளம் தெரிந்தது. திகைத்து போனான். நீங்களா? திடீர்னு ஏன் வேலையை விட்டு போனீங்க? உடம்புக்கு என்ன என்று விசாரித்த போது பரிவும் அக்கறையும் துணித்தன. கிழவர் கையை கட்டிய வண்ணம் வாயையும் ஒரு கையால் மேலோடு பொத்திக்கொண்டு, நானா போது பாய்த்தியமா அம்மா பிடிச்சிருக்குதே. நீங்கள் ஊருக்கு போன பிறகு இங்கே எத்தனை கலாட்டம் நடந்துன்னு மேகலை கேளுங்க. அம்மா பழைய சம்பவங்களை கேட்க விரும்பவில்லை போலும் பொறுமையற்ற குரலில், அதெல்லாம் எதுக்கு, விஷயத்தை சொல்லுங்கள் என்றாள். என்னன்னுமா சொல்கிறது, ஒரு மாதம் சம்பளம் கூட கையில் கொடுக்காம எஜமான அனுப்பிட்டாரு. வீட்டில் மூத்த பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருக்கா. அவள் தாயார் படுக்க தள்ளாத வயதில் பிச்சை எடுக்க முடியாது. நீங்கள் வந்துட்டீங்களேன்னு சக்கு சொன்னால் கடத்தெருவில் உதட்டை கடித்து கொண்டு அம்மா சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு இருங்க வர்றேன் திரும்பிவிட்டு சொல்லிவிட்டு திரும்பினாள் உள்ளே. விதியற்று கதியற்று வாசலில் மெய் நடுங்க நிற்கும் அந்த முதியவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் மேகலை. அதே சமயம் ஹாலில் பேச்சுக்குரல் கேட்டது. உனக்கு தெரியாது சவுந்தரம், திருட்டு பசங்க அத்தனை பேரும் நீ இல்லாத போது என்ன கொட்ட முடிச்சாங்க தெரியுமா என்று சக்கரவர்த்தி உரிமை கொண்டிருந்தார். புது வேலைக்காரங்களுக்கு மரியாதையே நடந்து கொள்ள தெரியல. அந்த தோட்டக்காரன் அம்மாவை இடைமறித்தார். அப்பா, எல்லாம் நாம் கொடுக்குற மரியாதையில் இருக்குதே. சரி, அந்த கிழவனை விரட்டிட்டு வந்தாயா இல்லை வாசலில் தான் நிற்கிறானா? பாவம், தள்ளாத வயது, நான் ஏதாவது சொல்லி அனுப்பிடுறேன். மேகலை மீண்டும் சாளரத்தின் வழியாகவே எட்டி பார்த்தால் அம்மா இடுப்பிலிருந்து 2 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தாள் கிழவரிடம். எதமா ஏதோ கோபமாக இருக்காரு, பக்குவமாக பேசி ஏற்பாடு பண்ணி சக்குடன் சொல்லி அனுப்புகிறேன். கண்களில் நீர் துளிக்க பெரியவர் போய்விட்டார். அகப்பட்ட 4 புத்தகத்தையும் ஒரு நோட்டையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் மேகலை. இந்த சுவர்களை விட்டு வெளியேறினால் போதும் என்ற வெறுப்பு அவள் மனத்தை பிழிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி அலுவலகத்துக்கு புறப்பட ஆயத்தமாக தோல் பையில் காகிதங்களை திணித்து கொண்டிருந்தார். ஆங்கில தினசரியில் படம் பார்த்து கொண்டிருந்த அம்மா தலை நிமிர்ந்து, காலேஜுக்கு புறப்பட்டியா? மணி 9 தானே ஆகுது என்றாள்.
படிக்கிறதுக்கு போனால் தானே நேரம் காலமெல்லாம் என்னவோ கூத்து என்றார் சக்கரவர்த்தி குத்தலாக. ஆனந்தியையும் அம்மாவையும் பழைய இடத்தில் ஏற்றுக்கொண்டவர் தன்னிடம் மட்டும் ஒருவித குரோதத்துடனே இருப்பதை மேகலை கவனித்திருந்தாள். இஷ்டமில்லைன்னா நிறுத்தி விடுங்களேன், எதுக்கு வீண் திட்டு என்று அவள் ரோஷமாக பதிலளித்த போது, ஹலோ மேகலா என்ற உற்சாக கூப்பாடுடன் 3 யுவதிகள் உள்ளே நுழைந்தார்கள். ஷீலாவும் பத்மினியும் கல்பனாவும் அவளை கட்டி அணைத்து சூழ்ந்து கொண்ட கலாட்டாவில் மேகலை மூச்சு திணறினாள். இப்படி மட்டம் போட்டுட்டியே ஒரேடியா என்று ஷீலா தன் ஹார்மோனிய குரலில் கூவினாள். நீ இல்லாமல் கிளாஸ் சுவாரஸ்யமே இல்லை. பள்ளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமோ இல்லையா என்று நியூஸ் வாசிக்க தொடங்கினாள் கல்பனா. அப்பா சொல்லி வாயை மூடு முன்பே அவர் எதிரிலே இப்படி அரட்டை கூத்து ஆரம்பமாகி விட்டதே என்று மேகலை வருந்தினாள். தோழிகளின் உற்சாகத்தை தடுக்க வழி தெரியாமல், காலேஜுக்கு நான் கிளம்பிட்டு இருந்தேன், போகலாமா என்றாள். அதுதான் இல்லை என்று கல்பனா கைதட்டினாள். இன்றைக்கே நாங்கள் மட்டும் உனக்கு சேர்த்து லீவ் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் உட்கார்ந்தான் பேசுங்களாம்மா என்றார் சக்கரவர்த்தி. அப்போதுதான் அவரை கவனித்தவர்களாக அவர்கள் எதிரே சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தேங்க்யூ என்றார்கள் ஒரே குரலில். காலேஜுக்கு போகாமல் வேற என்ன ப்ரோக்ராம் என்று சக்கரவர்த்தி விசாரித்தார். பார்த்தீங்களா, மறந்தே விட்டேன் என்று பறத்தாள் ஷீலா. பப்பி நோட்டேடு சார்கிட்ட முதல்ல வசூல் பண்ண வேண்டாமா? பத்மினி டம்ப பையிலிருந்து ரசீது புத்தகத்தை எடுக்க அதை கபக்கென்று பிடுங்கி பிரித்து, எவ்வளோ எழுதிட்டு 100 போடலாமா என்றாள் கல்பனா குஷாலாக. இருக்கட்டும், என்ன விஷயம் அதை சொல்லுங்கள் முதல்ல என்றார் சக்கரவர்த்தி. தமிழ் சங்கத்தின் சார்பில் ட்ராமா போடுறோம், டிக்கெட் விற்பதற்காகத்தான் இப்போ புறப்பட்டோம் என்று ஷீலா விளக்கினாள். ஹாஸ்டல்லையே தங்கியிருக்கிறேம்மா என்று இதமாக விசாரித்தார் சக்கரவர்த்தி. ஆமாம், அம்மாவும் அப்பாவும் கிராமத்தில் இருக்காங்க. ஏன் சார்? ஷீலாவுக்கு பதில் சொல்லாமல், நீ உன் அப்பா அம்மா என்று கல்பனாவை கேட்டார். யாரும் இல்லை, ஒன்று விட்டு மாமா வீட்டில் இருக்கேன் என்று திகைப்புடன் கல்பனா பதிலளித்தார். உனக்கு? பத்மினி இன்னும் திகைப்புடன், நானும் ஹாஸ்டல் தான் என்றாள். அதனால தான் அப்படி கேள்வி முறை இல்லாமல் ஊர் சுற்றுறீங்க என்றார் சக்கரவர்த்தி. அப்பா என்று மேகலை குறுக்கிட்டார். சக்கரவர்த்தி லட்சியம் செய்யவில்லை. மேகலைக்கு அப்பா அம்மா இருக்காங்க, குடும்பம் இருக்குது. உங்களை போல தெரு சுற்றாவை வரமாட்டா, போய் வருங்க, ட்ராமா உதைக்கிறதுக்கு இல்லாமல் என்று சீறிக்கொண்டு சக்கரவர்த்தி புறப்பட்டார். கன்னத்தில் அறைந்திருந்தால் கூட 3 பேரும் அப்படி பிரமை பிடித்து போயிருக்க மாட்டார்கள். ஒரு முழு நிமிடம் வேந்த விழித்து விட்டு சட்டென்று வெளியேறிவிட்டார்கள். பொறுப்பில்லாத கழுதைங்க. வர்றேன் சவுந்தரம். சக்கரவர்த்தியும் போய்விட்டார். கலகலவென்றிருந்த ஹாலில் மயான அமைதி குடிகொண்டது. வாசலையை வெறித்து நோக்கியபடி நின்று கொண்டிருந்தாள் அம்மா. கேட்டியம்மா, எல்லாத்தையும் பார்த்தியா என்று அவள் மீது திடீரென பாய்ந்தாள் மேகலை. இதெல்லாம் நியாயமாக இருக்கம்மா? என்னை தேடி வந்த சிநேகிதால் இப்படித்தான் அவமானப்படுத்துகிறதா? அம்மா மெதுவாக பதில் சொன்னாள். அவமானப்படுத்துவதாவது ஒன்றாவது மேகலை, வயதில் பெரியவர் தானே உன் அப்பா. சிறுசுகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நல்ல புத்தி சொன்னார், அது தப்பா? அம்மா என்று பல்லை கடித்தாள் மேகலை. வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தொடச்சிட்ட நீ. எல்லாம் விட்டு அந்த தோட்டக்காரன் அவமதிப்பை சாய்த்துட்டு வந்திருப்பியா? சமையல்கார கிழவர் அவ்வளோ கெஞ்சினாரே, அவருக்கு ஒரு வார்த்தை அப்பாவோட துணிச்சலாக பேசியிருப்பியா? அப்பா உன்னோட சரணாகதி அடையலை, நீ தான் அவர் காலில் விழுந்த சுயமரியாதை கூட தூக்கி எறிந்துட்ட. அப்பாவின் அடிமையாயிட்டா நீ. இருந்துட்டு போட்டோம், இப்படி இருப்பதில் தான் ஒரு மனைவியின் லட்சணம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள எனக்கு இத்தனை நாளாச்சு. நான் ஆத்திரப்பட்டு சண்டை போட்டு குடும்பத்தின் கௌரவத்தை குலைச்செல்லாம் போதாதா? மேகலை செயலற்று நின்றான். வெறுப்பின் அந்த கோடியிலிருந்து அன்பின் இந்த கோடிக்கு அம்மா வந்து விட்டதை உணர்ந்தபோது அவள் நம்பிக்கை அத்தனையும் அழிந்தொழிந்தது. 1 மாத காலம் தனி வாழ்க்கை நடத்தி திண்டாடிய காரணத்தால் அப்பா என்னை மன்னித்து விடு என்று சொன்ன ஒரே சொல்லின் விளைவாக அடிமைச்சீட்டு எழுதி தந்துவிட்ட அம்மாவை பார்க்கும்போது அவளுக்கு துயரம் அழுகையாக வந்து நெஞ்சை அடைத்தது. அம்மா இனி முதுகு ஒடிந்த வில், அதில் முறுக்கு கொடுக்க முடியாது, நாணேற்ற முடியாது. இந்த ஒடிந்த வில் இனி எந்த அநீதியையும் எதிர்த்து கணை எய்யாது. எவர் சில்வர் டபரா டம்ளரில் பியூன் கொண்டு வந்து வைத்த டீயை உறிஞ்சினார் சக்கரவர்த்தி. மேஜை மீது இருந்த நாட்குறிப்பு புத்தகத்தின் மேலட்டையை மீது அவர் பார்வை பதிந்திருந்தது. தொழிற்சாலையின் புகைப்படம் அது. குரோம்பேட்டைக்கும் பல்லாவரத்துக்கும் இடையே ஒரு சிறு இடம் வாங்கி தோல் பதனிடம் சொந்த தொழிற்சாலை அவர் நிறுவி 5 ஆண்டுகள் ஆகின்றன. டெலிஃபோன் புஷ் சென்றது. யாரோ சிவதானுவா உங்களை அவசரமாக பேசணும் அப்படிங்கிறாரு, குமாஸ்தா அறிவித்தார். சிவதானுவா என்று உதட்டை சுழித்தார் சக்கரவர்த்தி. ஓடுதலை. வீட்டில் எல்லாம் சௌகரியம் ஆயிடுச்சா என்ற இனிமையான குரல் வந்தது. மனோரமா, நீயா? சிவதானுன்னு மகிழ்ச்சியுடன் திகைத்தார் சக்கரவர்த்தி. வேலைக்காரனை விட்டு கூப்பிட சொன்னேன். இனிமேல் மனோரமா தேவி உங்கள் டெலிஃபோனில் நேரிட கூப்பிட மாட்டா. ஆஃபீஸில் 4 பேர் நம்ப வேண்டும் இல்லையா உங்கள் மாற்றத்தை என்று மனோரமா கலகலவென்று சிரித்தாள். பொல்லாத பெண்ணு. என்ன பண்ணுவது? நல்லவர்களுக்கு இது காலம் இல்லைன்னு சும்மாவாக சொல்கிறாங்க. கேட்டேனே, எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு. இப்போ நீ வந்து என் வீட்டை பார்க்கணுமே. சரியாக போச்சு, மறுபடியும் கலாட்டம் ஆரம்பிக்க வேணுங்கிறீங்களா? மனோரமாவின் குரல் இப்போது தாழ்ந்து தழுதழுத்தது. இது பாருங்கள்,
இப்போ தான் எனக்கு நிம்மதி. இதைத்தான் நான் வேண்டினேன். இதுதான் உங்களுக்கு கௌரவம். எதை நிஜமாவே உன்னை கத்தரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லிவிடுவா போல இருக்க? மாட்டேன். அது மட்டும் இல்லை, எப்படியே இருங்க போதும். 4 பேருக்கு எதிரில் பகிரங்கமாக காட்டி கொண்டாதான் அன்பா. போட்டு மனோ, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு சினிமாவுக்கு. நோ. இனிமேல் அந்த உல்லாசம் மட்டும் அடியாளுக்கு கிடையாது. பிற்பகல் 2 மணிக்கு வாருங்க, 4 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திரும்பி விடுங்க. ஆஃபீஸ்லேருந்து நேராக வருகிற மாதிரி, யாருக்கும் சந்தேகம் இல்லாமல், யாருன்னு சண்டை இல்லாமல். மனோரமா, இந்த சக்கரவர்த்தி குழைந்து கொண்டிருந்த போது மறுமுனையில் அவள் டெலிஃபோனை வைத்து விட்டாள். தலைமை குமாஸ்தா 5-6 கடிதங்களுடன் உள்ளே நுழைந்து, இதுக்கெல்லாம் பதில் எழுதினா தேவையில்லை, ஒரு வாரமாக நிற்குதே என்றார். சரிதான், ஏன் பெரிய தலை போகிற விஷயம், நாளை கொண்டு வரும் அழுத்து கொண்டார் சக்கரவர்த்தி. தலைமை குமாஸ்தா சந்தடி என்று பின்வாங்கினார். எஜமானர் எவ்வளோ மாறிவிட்டார் இப்போது. 4 பிரிட்டிஷ் கம்பெனி, ஒரு ஜெர்மன் கம்பெனி, 2 நார்வே கம்பெனி ஆகிய 7 கம்பெனிகள் தோலுக்காக கொடுத்திருந்த ஆர்டர்களை ரத்து செய்திருக்கின்றன. எஜமானர் கண்ணை மூடிக்கொண்டு சொப்பனம் காணுகிறார் என்று நினைக்க அவருக்கு வியப்பு மேலிட்டது. ஒன்றுக்கு 2ஆக விலை கொடுத்து வாங்கிய தோல்கள் ஒரு பக்கம் கிடங்கிலே முடங்கி கிடக்கின்றன. ஆர்டர்கள் ரத்தாகின்றன இன்னொரு பக்கம். கடைசி வகுப்புக்கு போக்கு காட்டிவிட்டு வெளியே வந்தாள் மேகலை. அன்று முழுவதும் அவளுக்கு கல்லூரியில் இருப்பு கொள்ளவில்லை. முன்னை போல கல்லூரி வாழ்க்கையில் ஒன்றுவதற்கு மனம் மறுத்தது. காதல் அனுபவத்தில் சிக்கிய பிறகு தான் எத்தனை தூரம் மாறிவிட்டோம் என்பதை அவள் உணர்ந்தே இருந்தால், தன்னை பைத்தியமாக்கி தன் இயல்புகளை அடியோடு மாற்றிவிட்ட இந்த புதிய அனுபவங்களை அவள் மனமாற வெறுத்தாள். எல்லாம் ஒரு கனவாகி திடீரென்று விழித்து கொண்டு பழைய மேகலையாக விளங்குகின்ற நிலை வராதா என்ற நடவாத எண்ணங்களை உள்ளம் கற்பனை செய்தது. காரு வரவில்லை மேகலை என்று ஒரு தோழி விசாரித்தால், தினம் ஓசியில் வந்து திருவல்லிக்கேணி ஹைரோடில் இறங்கிக் கொள்பவள் அவள். காரு சர்வீஸ்க்கு போயிருக்க என்று பொய் சொல்லும்போது மேகலைக்கு தன்னிடமே வெறுப்பு மூண்டது. சாலையில் வந்து நின்ற பஸ்ஸில் ஏறிக்கொண்டால் மவுண்ட் ரோடுக்கு மட்டுமே போகிற வண்டி அது என்று அப்புறம்தான் தெரிந்தது. நியூ குளோப் தியேட்டர் அருகில் இறங்கிக் கொண்டு மனம் போகிற வாக்கில் நடந்தாள். அட்டகாச சிரிப்புடன் 4-5 இளைஞர்கள் செல்வதை கவனித்த பிறகுதான் மாலியின் கல்லூரிக்கு அருகில் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்தாள். மாலி அவனை பார்க்கவும் பிடிக்கவில்லை, இனி பார்க்கவே போவதில்லை. அனாவசியமாக தன் வாழ்க்கையில் குறுக்கிட்டவன், காரணமின்றி தன்னை துன்புறுத்தியவன், கும்மாளமாயிருந்த உள்ளத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தியவன். என்ன வெறுப்பாக நினைத்து பார்த்தும் அந்த கல்லூரி வாசலை விட்டு அவள் கால்கள் நகர மறுத்தன. கும்பலாக வெளிப்படும் மாணவர் பட்டாளத்தின் நடுவே அந்த அசைமுகம். மேகலை, அவன்தான் சிரித்த முகத்துடன் ஆர்வம் ததும்ப குறுகுறுப்புகளை சொட்ட விரைந்து வந்து அவள் பக்கத்தில் நின்று, மேகலை என்று ஆசையுடன் ஜபித்தான். சௌக்கியமாக இருக்கீங்களா? மேகலை, இது மட்டும் மவுண்ட் ரோடெல்லாம் இருந்தால் சஹாரா பாலைவனமாக இருக்கக்கூடாதா? உன்னை அப்படியே குண்டு கட்ட தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஒரு ராக் அண்ட் ரோல் ஆடி காட்டுவேன். மேகலை குமுறினாள். வேண்டாம், என்னை மீண்டும் பேதையாக்கிறீர்கள், என்னால் தாழ முடியாது. வலுக்கட்டாயமாக கோபத்தை வரவழைத்துவிட்டு, இங்கே எனக்கு பதிலாக ஆனந்தி இருந்தா என்று மேகலை கேட்டார் முறைத்த பார்வையிடும். அவ மாலியின் முகபாவம் மாறிற்று. அவளிடம் கேட்டுட்டியா? ஆமாம், உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள காத்திருக்கல. அம்மாடி என்று பெருமூச்சு விட்டான் மாலி ஆறுதலுடன். நம்ம காதல் முற்ற என் விளையாட்டை உன்னிடம் சொல்ல தயக்கம் அதிகமாகிடுச்சு. நல்ல வேளை நீயாவே தெரிஞ்சுக்கிட்ட. மேகலை, எல்லாம் விளையாடுவதற்கு நான் பொம்மையும் இல்லை, நீங்கள் குழந்தையும் இல்லை என்று சீறினாள் மேகலை. வேண்டாம் என்று அறிவீதம் கூறிற்று. உன் ஆசை காதலன் வந்திருக்கிறான், இன்ப உலகம் திறந்து கிடக்கிறது, இதை கெடுத்துக்கொள்ளாது என்று உள்மனம் எடுத்து சொல்லியது. மேகலை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தன் சினத்தை கொட்ட ஒருவன் அகப்பட்ட சந்தோஷத்தில் இருந்தாள் அவள். என்னிடம் விளையாடியாகிவிட்டது, இப்போது மனோரமாவிடம் விளையாடுறீங்க போல இருக்க என்று மேலும் சீண்டினாள். மேகலை, என்னை அதட்டியும் நிறுத்த முடியாது, பசப்பையும் வாயடைக்க முடியாது. மனோரமிடம் உங்களுக்குள்ள உறவு என்ன? நான் சொல்ல தயாராக என்று அழுத்தம் திருத்தமாக பதிலளித்தான் மாலி. இத்தனை நாளில் முதன்முறையாக அவன் கண்களில் கோபத்தின் கடுமையை கண்டாள் மேகலை. நான் சொல்ல மறுப்பதை நீ தப்பாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல என்று தொடர்ந்தான் மாலி. விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் என்னை நம்புகிற உள்ளத்துடன் நீ கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பித்துக்கொள்ளித்தனமாக சந்தேகத்துடன் நீ கேட்குற. உனக்கு சமாதானம் சொல்வது என் சுயமரியாதைக்கே இழுக்கு. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கல என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் மேகலை. கூடாது, தன் கண்கள் கலங்குவதை அவன் காணக்கூடாது. மாலி அமைதியாக பேசினான். நீ என்னோடு பேச விருப்பப்படாததால் நான் இங்கே இருக்க இஷ்டப்படல. ஆனால் போவதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இன்றைய வாலிபன், 10ஆம் பசலி கிழவன் அல்ல. எனக்கு புது கொள்கைகள் இருக்கிறது. எதை மிக மேலானது என்று எண்ணுகிறேனோ அதை அடைய எந்த கீழான மார்க்கத்தையும் கையாள தயங்காதவன் தான் நான். ஆனால் அதிலும் ஒரு வரையறை வைத்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாத, எனக்கு நீதான் மேல், உன் சுகந்தான் பெருசு. அதை பாதுகாப்பதற்கு எந்த வழியினும் இறங்குவேன். நான் பயப்பட வேண்டியது உனக்கல்ல, என் மனசாட்சிக்கு. மாலி கூப்பிட்டது மேகலை அல்ல, நடைபாதை ஓரமாக வந்து நின்று காரில் இருந்த மனோரமா. அரை வினாடி கூட தயங்காமல் காருக்கு அருகே சென்றான் மாலி. வீட்டுக்கு தானே, வாருங்க
என்றாள் மனோரமா. திறந்து கொண்ட முன் கதவு வழியே காரில் ஏறி அமர்ந்தான் மாலி. திரும்பியும் பார்க்கவில்லை மேகலையை. மவுண்ட் ரோடில் பறக்கும் நூற்றுக்கணக்கான கார்களில் அதுவும் ஒன்றாக கலந்து மறைந்தது. இடி விழுந்தது போல நின்றாள் அவள். நாடகம் பிரமாதம் இல்லையா மேகலா? வெடுக்கென்று திரும்பினாள். தோளுக்கு பின்னே இருந்து வந்த குரல் கேட்டு சிகரெட் புகையுடன் தாண்டவம். பிரமாதமான நாடகம். யாருடைய கண்ணில் யார் மண்ணை தூவி கொண்டிருக்கிறாங்க என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அற்புத நாடகம். உன் அபிப்பிராயத்தை நான் கேட்கல என்று சொல்லிவிட்டு நடக்க முயன்றாள் மேகலை. நடை தள்ளாடிற்று. தாண்டவம் பல்லை கடித்து கொண்டு சிரித்தான். மண் தூவதற்கு சௌகரியமாக எல்லாரும் கண்ணை திறந்துட்டு இருக்காங்க. நான் ஒருவன் தான் கண்ணை மூடிட்டு அறிவை திறந்து வச்சிட்ருக்கேன். அதனால தான் மற்றவங்களுக்கு புரியாதெல்லாம் எனக்கு புரியுது. சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு மேகலை வேகமாக நடந்தாள். தொடரும்.